நாம் நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் கிடைக்காமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சென்னையிலே சோழிங்கநல்லூரில் இருக்கின்ற ஜீவமாதாவுடைய அருள்தலத்திலே கடந்த 4 ஆண்டுகளாக நான் பணி செய்த பொழுது எத்தனையோ தம்பதியர்கள் அங்கு வருவதை நான் பார்த்திருக்கின்றேன். திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டு பரிதவிப்போடு கலக்கத்தோடு அச்சத்தோடு வாழ்க்கையை வெறுத்தவர்களாக வந்து கண்ணீரோடு ஜெபித்ததை நான் பார்த்திருக்கின்றேன். அதேபோல்தான் விவிலியத்திலும் பல மனிதர்கள் குழந்தை வரத்திற்காக ஜெபித்திருக்கின்றார்கள். குழந்தை இல்லாமல் தவித்திருக்கின்றார்கள், கண்ணீரோடு ஜெபித்திருக்கின்றார்கள், இரவெல்லாம் அழுது புலம்பி ஜெபித்திருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. நான் சொன்ன இந்த ஜீவமாதா அருள்தலத்திலே இதுவரை 1100க்கும் மேற்பட்ட தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைத்திருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல இன்றைய நாளிலே விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது விவிலியத்திலே பல தம்பதியர் குழந்தை இல்லாமல் தவித்திருக்கின்றார்கள்.